எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் பாண்டியன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. பாண்டியன் சார், அதிமுகவின் 47 எம்எல்ஏக்கள், 47ல ஏற்கனவே ஒரு 25 பேர் விஜய்க்கு ஆதரவா ஓட்டு போட்டாங்க. 25 இப்ப 16 நிக்குது. அந்த 25 எம்எல்ஏவோட ஒரு 5 பேர் எடப்பாடியை நோக்கியே திரும்ப போயிட்டாங்க. 4 பேர் தாவேகாவில் சேர்ந்துட்டாங்க, ராஜினாமா பண்ணிட்டு. இப்போ 4 திருச்சி கிழக்கு 1, 5 தொகுதி இடைத்தேர்தல் நடக்க போகுது, உறுதியாயிருக்கு. மீதி ஒரு 16 பேர் அப்படியே நிற்கிறாங்க. சி.வி. சண்முகம், வேலுமணி, விஜயபாஸ்கர், இவங்கெல்லாம் என்ன ஆக போகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. எடப்பாடி ஏன் பிடிவாதம் பிடிக்கிறார்? இவங்களெல்லாம் சேர்த்துருக்கலாமே. இல்லை இவங்கெல்லாம் எடப்பாடி தலைமையை ஏற்க விருப்பம் இல்லாமல் இவங்கெல்லாம் விஜய் பக்கம் போகிறாங்களா? என்ன நடக்குது? அல்ல தாவேக்கா இதில் ஏதேனும் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்களா? குதிரை பேரம் நடக்குது, அதுவும் யானை வேகத்தில் குதிரை பேரம் நடக்குதுன்னு எதிர்கட்சிகள்லாம் விமர்சனம் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் இப்போ குதிரை பேரமாக நடந்துட்டு இருக்கு. இல்லை, குதிரை பேரம் நடந்த பொழுது கூர்க்குரல் இல்லாத ஆட்கள் குதிரை பேரம்லாம் முடிந்த பிறகு குதிரை பேரம் என்று சொல்லுவது, இது குதிரை பேரம் யாருக்காக இப்பொழுது யார் நடத்தினார்கள் என்பதை அவர்கள் சொல்லணும். சொல்ல மாட்டாங்க. அதாங்க டிவிகே நடத்துதுன்னு அவங்க சொல்கிறாங்க. இல்லைங்க, டிவிகே நடத்தி முடித்து குதிரை பேரத்தினுடைய பலனே கிடச்சிருச்சு. யாருக்கு? தாவேக்காக்கு. அப்பொழுது சொல்ல வேண்டிய மாணிக் டாக்கூர்கள்லாம் பேரம் முடிஞ்சு ஃபைலை க்ளோஸ் ஆகி போச்சு. இப்போ சொல்லுவது இவ்வளவு நாள் அமைதி காத்தது ரகசியம் என்ன? இல்லை, மாணிக்கம் தாக்கூர் இப்போ ஆதரிச்சு தான் பேசுறாரு. யார? குதிரை பேரத்தில் விஜய்க்கு ஆதரவா இருக்காரு அவர். அதாவது விஜய்க்கு ஆதரவாக இருந்தால் தான் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதனுக்கு வாங்க முடியும். அவர் திருவள்ளூர் விஸ்வநாதன், மேலூர் விஸ்வநாதனாகி இப்போ உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கார். முதல்ல இருந்த அவர் அரசியலுக்கு அறிமுகமான இடம் சிதம்பரம் கொண்டு வந்தார். சிதம்பரம் கொண்டு வந்து இப்போ கேசி வேணுகோபால், மாணிக் டாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி குழுவில் இருந்து மன்றாடி உயர்கல்வித்துறையை வாங்கியிருக்காங்க. ஒரு 500 பல்கலைக்கழகங்கள் அதனுடைய கட்டுப்பாட்டில் வருது. ஜெகத் ரட்சகன், ஏசி சண்முகம், இப்படி பெரிய கல்வி கொடை வள்ளல்கள் பூரா இப்போ யார் கட்டுப்பாட்டில்? விஸ்வநாதன் கட்டுப்பாட்டில். விஸ்வநாதன் யார் கட்டுப்பாட்டில்? மாணிக் டாகூர் கட்டுப்பாட்டில். இதெல்லாம் பெரிய அரசியல். ஆனால் அங்கே ஊழல்லாம் நடக்காது, தூய சக்தி இல்லை. ஆமாம், ஊழலே நடக்காது. இப்போ இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ அருண் ஐபிஎஸ் ஐஜியை விஜிலன்ஸுக்கு போட்டிருக்காங்க. ஏடிஜிபியா. சமூக வலைதளமே நடுங்குது. ஆமாம், என்னையா ஏன் சமூக வலைதளம் பூரா திமுக கட்டுப்பாட்டில் வச்சிருக்குன்னு பார்த்தாலே தெரியுது. இந்த சமூக, அதாவது பெண் நிறுவனம் மீண்டும் புத்துயிர் விட்டு பரபரப்பாக இருக்கு. ஏன்னா அருணுக்கு எல்லா கதையும் தெரியும், திமுகனுடைய அத்தனை ஊழலும் தெரியும். காலையில் சேகர்பாபு வீட்டில் ஹவுசிங் போர்டுக்கு பணம், ஒரே வீட்டுக்கு 3 பேர் பணம் கொடுத்துருக்கான். ஒரே வீட்டுக்கு 3 பேருக்கு ஆர்டர் ஆயிருக்கு. அத்தனை பேர் காலையில் 7 மணிக்கு போயிட்டான். சேகர்பாபு பின்வழியாக ஓடி போயிட்டார் வீட்டு விட்டு. இதெல்லாம் எப்போ நடந்தது? காலையில் நடந்தது. இன்னைக்கு ஆதாரம் தட்டுமா ஃபோன்லேயே வச்சுருக்கேன். இன்னைக்கு காலையில். அதே போல் பல 100 தங்கத்தை காணாமா, கோயில் தங்கத்தை பூரா உருக்கியாச்சு. விசாரிக்கணும் சொல்லி ஹெச்ஆர்என்சி ஆணையாளர் ஸ்ரீதர் ஐஏஎஸ் கூப்பிட்டா ஐரோப்பாவுக்கு தப்பி ஓட்டமா. எங்க? ஐரோப்பா. அங்கே போய் எங்கே போய் ஐரோப்பாவில் போய் பிடிக்கிறது? நம்ம அருண் சார் எங்கே ஐரோப்பாக்கெல்லாம் போவார், உள்ளூர்லேயே பிடிக்க முடியாது. இப்படி இருக்கு திமுக கதை. ஆக தாவேக்கா கதை அதை விட மோசமாக இருக்கு. ஏன்னா இன்று வரை 10 ரூபா பாட்டிலுக்கு கரூர் டான்ஸே ஆடினார், 10 ரூபா பாலாஜின்னு. இன்னைக்கு வரைக்கும் அது நிறுத்தப்படாமல் இருக்கு. குடிகாரம் குடிச்சிட்டும் போதையில் வளர்றான், குடிக்காமையும் போதையில் வளர்றான். ஏன்டா வாங்குறீங்க 10 ரூபாய்ன்னு? இப்போ இது ஒன்று. நீங்கள் அந்த 4 எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ணது அதை டிவிக்கே தான்
அவங்க வந்து குதிரை பேரம் நடத்திட்டு இருக்காங்க என்பதுரை முதற்கொண்டு எல்லாரும் சொல்றது. அதுக்கு பதில் சொன்னீங்கன்னா இந்த பிரச்சனையும் பேசிடலாம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் வேலுமணி, சிவி சண்முகம், விஜயபாஸ்கர் தலைமையிலான ஆட்கள் தான் இந்த 25 பேரை குதிரை பேரம் நடந்தது உண்மைதான். குதிரை பேரம் நடந்த பிறகு இந்த குதிரை பேரம் ஆரம்பித்த ஆட்களை இப்போ காலாவதி ஆயிட்டான். இவர்கள் அத்தனை பேர் இப்போ எடப்பாடிட்டு வந்து மீண்டும் எங்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுங்க, மீண்டும் எங்களுக்கு பழைய பொறுப்புகளை கொடுங்க, அமைப்பு செயலாளர் பதவி கொடுங்க, பழையபடி நாங்கள் செயல்படுறோம். யாருக்கிட்ட? எடப்பாடி எல்லாம் மாவட்ட செயலர் போட்டாச்சு. பசுபதி போட்டாச்சு, விழுப்புரத்துக்கு சேமா வேலுச்சாமி போட்டாச்சு. அவருக்கு கீழே பணியாற்றுங்க. யார? சிவி சண்முகம், வேலுமணி, விஜயபாஸ்கர் எல்லாம் பழைய மாவட்ட செயலாளர். இவர்கள் புது மாவட்ட செயலாளர் கீழே பணியாற்ற வேண்டிய நிலை. இல்லை, நாங்கள் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருகிறோம். நிபந்தனையோட போடுங்கப்பா, நிபந்தனையெல்லாம் வேண்டாம். யார் சொல்கிறது? எடப்பாடி. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு நான் போடுகிற நிபந்தனை எந்த நிபந்தனை இல்லாமல் வேலை செய்யுங்க அதிமுக. பின்னாடி பார்ப்போம். சசிகலாவுக்கு போட்டார்ல, ஓபிஎஸ்க்கு போட்டார்ல, டிடிவிக்கு போட்ட மாதிரி இப்போ அதே தான். நீங்கள் என்கிட்ட வந்து ஆப்ளிகேஷனே கேட்கக்கூடாது, வந்து சேர்த்துக்குங்க. இப்போ இவரை நம்பி வந்த 15 பேர் இப்போ சுப்பையா போனார், அப்புறம் அடுத்த யூடியூப் அடிச்சுட்டு வந்துட்டார். தாவேக்க போலாமா ஏடிஎம்கே போலாமான்னு அவருக்கு ஒரு குழப்பம். இசைக்கு சுப்பையா சேர்ந்துட்டார் இப்போ டிவிக்கே வெளியே. ஆமாம். அப்போ இப்படி இந்த சூழலில் இந்த குதிரை பேரத்தை ஆரம்பித்தவர்கள் 3 பேர், சண்முகம், வேலுமணி, விஜயபாஸ்கர் 3 பேருமே 2 பக்கமும் கதவடைக்கப்பட்டது. 2 பக்கமும்? ஆமாம். டிவிக்கேவும் இல்லை? இல்லை சார், டிவிக்கே இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. அதாவது நம்பிக்கை கொடுத்தா ஏன் ஏடிஎம்கே திரும்புகிறாங்க 5 பேர்? இல்லை சார், இந்த 25 பேர் ஆதரவுக்கு ஏதேனும் தகுந்த ஒரு நிவாரணம் கிடைச்சிருக்கும் இல்லை? ஓகேங்களா? அது என்ன நிவாரணம் கிடைச்சது? விஜய் அவர்களும் சொன்னார், இவர் பண்ருட்டி எம்எல்ஏ மோகன் நினைக்கிறேன், அவர் மறுபடியும் எடப்பாடி கூட போய் சேர்ந்துட்டாரா? எடப்பாடி கூட போய் சேர்ந்துட்டாரு. டவுட்டாக இருக்கு யார் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. ஆமாம், எல்லாரும் ஒரு வாரத்தில் ஃபைனல் ஆயிடும். ஆமாம், அவர் எடப்பாடிக்கு போய் சேர்ந்துட்டார் மறுபடியும். விஜய் அவர் சிவி சண்முகம் வீட்டுக்கு வரையில் அவர் வருத்தப்பட்டு அழுந்தார் பாருங்க சட்டசபையில். நான் இருக்கேன், இனி அம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. யாரையுமே அவர் பார்த்துக்கலையே, இப்போ எல்லாரையும் கட்டி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. இல்லை, இப்போ என்ன நடந்ததுன்னா ஆது ஒரிஜினா ரோல் இதில் பெரிய ரோல். என்ன ரோலு? ஆது ஒரிஜினா என்ன முடிவு பண்ணாருன்னா, சிவி சண்முகம், வேலுமணி, விஜயபாஸ்கர் 3 பேரும் தாவேகாவுக்குள் வந்தால் இவர்கள் கட்டுப்பாட்டுக்கு விஜய் போயிடுவார். சரி. ஆது ஒரிஜினா உடைய இடம் காலியாயிரும், பின்னாடி போயிடும். இல்லை, செங்கோட்டையனே இப்போ பின்னாடி தானே வச்சுருக்கிறாங்க. ஆமாம். அப்போது இந்த சூழலை இப்போ இவர் தான் நம்பர் 1. யார்? ஆதவர்ஜுனா. அவருடைய அத்தனை அரசியல் நகர்வுகளை கண்ணசைவில் நகர்த்தக்கூடிய கருணாநிதிக்கு ஆற்காடு வீராசாமி, ஜெயலலிதாவுக்கு சசிகலா, அதே இடம் இப்போ ஆதவ் வந்துட்டார். இந்த 3 பேரும் உள்ள வந்தா இவருடைய இடம் பின்னுக்கு தள்ளப்படும். சரி. ஏன்னா வேலுமணியும் முதலமைச்சர் விஜயும் நீண்டகால நண்பர்கள். ஏன்னா இவருக்கு பிரச்சனைகளை 2016-21 நிறைய பிரச்சனைகளை காவல்துறை, அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி செய்து கொடுத்தவர் வேலுமணி. அப்போ இந்த நட்பை தாண்டி ஒரு நட்பு இருக்கு. இல்லை சார், இந்த 3 பேர் டிவிகேவிலலாம் சேர மாட்டாங்க சார். அவங்க ஏடிஎம்கேவில் அடுத்து ஒரு லாயல் லீடர்ஸாக இருக்கிறவங்க. இன்னைக்கு வேணா ஏதாவது எடப்பாடியோடு முரண்பட்டு வெளியே வந்துட்டாங்க. ஏடிஎம்கே விட்டு இவங்கெல்லாம் டிவிகேவில் சேருவாங்களா? நீங்கள் சொல்கிறவங்களா? இவங்கெல்லாம் போகிறாங்க. எஸ்ஐக்கு சுப்பையாவோ, மரகதம் குமரவேலு, இவங்கெல்லாம் போவாங்க. அவங்கெல்லாம் அமைச்சராக இல்லாதவங்க. இன்னொன்று அவங்கெல்லாம் பெருசாக அதிமுக அடையாளம்ன்றது வந்து வேலுமணியெல்லாம் அதிமுக தான் அடையாளம். விஜயபாஸ்கருக்கு அதிமுக, சிவி சண்முகம். அவங்க எப்படி டிவிகேவில் போய் சேருவாங்க? அப்படி சேர்றேன்னு ஏதாவது டாக் இருந்துச்சா என்ன? ஒத்துக்கிட்டாங்களா என்ன? ஒத்துக்காம அதிமுகவுக்கு எதிராக ஏன் ஓட்டு போட்டாங்க? அது வந்து அதிமுக ஃபேக்ஷன். நாங்கள் அதிமுக தான், நாங்கள் தான் அதிமுகன்ற உரிமைக்காக அவங்க வந்தாங்க. சரி, சரிங்களா? அது ஃபெயிலியர் ஆகி போச்சு. அதிமுக நாங்கள் தான் அதிமுக அப்படின்னா அப்போ எடப்பாடி என்ன திமுகவா? எடப்பாடி திமுகவான்னு
அதிமுகவை பிளந்து கொண்டு வருவதுதான் அவருடைய திட்டமே. அதுதான் அது அவருடைய அது திட்டம். பிளந்து தாவேக்காவா மாற வரல. ஆ, அதிமுக நாங்க ஒரு அதிமுக வெற்றி பெறக்கூடிய அதிமுகவா மாறணுன்றதுக்காக நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அவங்க. இல்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நான் சொல்ல அவங்க அது சொன்னாங்க. அவங்க அவங்களுடைய நிலைமை எப்போ சிலிப்பாகுதுன்னா, பொதுக்குழு உறுப்பினர்களிடம் இந்த குழு போகுது. ஒரு பொதுக்குழு உறுப்பினருக்கு 1 லட்சம் ரூபா, 2500 பொதுக்குழு உறுப்பினர்கள்ட்ட லீமா ரோஸுடைய 1 லட்சம் ரூபா பணம் பாய்வதாக போகுது. பொதுக்குழு உறுப்பினர் பூரா நீங்கள் 1 கிலோமீட்டர் விரட்டி கொண்டு வந்து விட்டுட்டான். எவ்வளவு கிலோமீட்டர்? 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர். ஏன்னா அதிமுகவை பிளந்த நீங்கள் அதிமுகவே அல்ல. நீங்களாம் லீமா ரோஸ் பார்ட்டி, உங்களுக்கு அதிமுகவுக்கு சம்மந்தம் இல்லை. இதுதான் இந்த 3 பேருக்கு விழுந்த முதல் அடியே, முதல் அடி. இந்த அடிக்கு பிறகு நிலை குலைந்து போன 3 பேரும் எடப்பாடி இவர்களுடைய பதவியை பறிச்சுட்டு கோயம்புத்தூர், புதுக்கோட்டை, விழுப்புரம் போன்ற பகுதிகளில் இவர்களுடைய சிசிர்களாக இருந்த வலிமையான மாவட்ட செயலாளரை போட்டார். போட்ட பிறகு அதிமுக அலுவலகம் புது மாவட்ட செயலாளர்களுடைய கட்டுப்பாட்டில் வருது. சரி. வந்த பிறகு இவர்கள் துரோகிகள், இவர்கள் தியாகிகள். இந்த ப்ராசஸ் மாறிய பிறகு 2வது அடி. 3வது அடி என்னன்னா, பார்க்குறாரு, சரி அதிமுக A1 இல்லை அதிமுக 1 இப்படியே சட்டமன்றத்தில் இவர்கள் செயல்பட்டாலும் கண்டிப்பாக தாவேக்காக்குள் இவர்களுடைய டாமினேஷன் இருக்கும். இதை எப்படி தவிர்ப்பது? இதுக்காக விஜய் அனுமதியோடு அபிஷேக் மனு சிங்வி உச்ச நீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர், அவர் வந்து விஜய் பார்த்தார் தெரியுமா? அப்போ இவர்களுடைய ஜாதகம் அங்கு பரிசீலிக்கப்படுகிறது. அப்போ அவர் சொல்லிட்டார், சிபிஐ வரைக்கும் வழக்கு இருக்கு இவர்களுக்கு, இவர்களை மந்திரி பதவி கொடுத்தீங்கன்னா நீங்கள் நீண்ட நாள் இவர்களை மந்திரி பதவி நீடிக்க முடியாது. சரி. அப்போ இவர்களை சிறிது காலம் மந்திரியாக இல்லாமல் நீக்கி வைப்பதோ அல்லது மந்திரி பதவி கொடுக்காமல் இருப்பதுதான் சாலை சிறந்தது. இதை யார் சொல்ல வச்சது? ஆதவர்ஜனா மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மணி சிங்வி மூலம் விஜய்க்கு சொல்லப்பட்ட பிறகு இந்த திட்டம் கைவிடப்பட்டது. சரி. கைவிடப்பட்டதுக்கு பிறகு இத்தனை பேரும் நீங்க அரசியல் வாழ்க்கையே பொய்த்து போச்சு. இனி வாழ்நாள்ல இன்னொரு சசிகலா ஆகலாம், யாரு? வேலுமணி. இன்னொரு டிடிவி ஆகலாமே தவிர மீண்டும் வேலுமணி ஆகவே முடியாது. எடப்பாடி சேர்த்தவே மாட்டார், வாய்ப்பே இல்லை. எடப்பாடி இவர்கள்லாம் எப்படா கிளம்புவாங்க, எப்பா வெளியேறுவார்கள் என்று காத்து கொண்டு கடவுளை கும்பிட்டு இருந்தார். இப்போ அது பழம் நழுவி பாலில் விழுந்து அதுவே நழுவி வாயிலே விழுந்துருச்சு. அவர்களை இப்போ என்ன, இப்போ காலம் தாழ்த்தணும். சசிகலா எப்படி காலம் தாழ்த்தப்பட்டார், ஓபிஎஸ் எப்படி காலம் தாழ்த்தப்பட்டார், அதே போல இவர்கள் இனி போக்கிடமே இல்லாத அரசியல் அனாதைகளாகி நிற்பதை தெரிந்து கொண்ட அவருடைய ஃபாலோவர் தான். சரிப்பா, நான் தாவேக்க போறேன், நான் ஏடிஎம்கே போறேன், உங்க முன்னாடி நிக்கிறேன், உனக்கே இடம் இல்லை, நீ எப்படி என்ன கொண்டு சேர்த்துவேன்? இன்னும் 16 பேர் நிலை என்னவா இருக்கும்? 16 பேரும் அதிமுகவுக்கு திரும்பிடுவாங்க கூடிய விரைவில். இப்போ ஆசிலேஷனாக இருக்காங்க, அங்கே போனால் எம்எல்ஏ ஆகலாமா, இல்லை அங்கே போனால் ஏதாவது 5 வருஷம் இருக்குது, ஏதாவது சில்லறை சேர்த்தலாமா? இதுதானே அரசியல். மக்கள் நலம்னா 1% கூட யார்ட்டையும் கிடையாது. இது அங்கே போனால் ஆளுங்கட்சி, ஏதாவது பிடபிள்யூ ஹைவேஸு ஏதாவது கான்ட்ராக்ட் எடுக்கலாம். இப்போ இந்த 4 பேர் எம்எல்ஏ போனாங்கல்ல, ரிசைன் பண்ணிட்டு, அவங்க 4 பேர் அதே தொகுதியில் நிற்க வைக்க போகிறாங்களா டிவிக்கு? கண்டிப்பாக அதே தொகுதியில் நிற்க வச்சா தான், டிவிக்கு விசில் சின்னத்தில் நிற்க வைத்தா தான் தாவேக்காவுடைய எண்ணிக்கை கூடும். சரி. இந்த 8 18 ஆகணும்ல? இல்லை சார், நான் என்ன கேட்குறேன், இந்த 4 பேர் என்னன்னு சொல்லி போய் ஓட்டு கேட்பாங்க. ஏற்கனவே இவங்களை வின் பண்ண வச்சவங்க தான் அந்த மக்கள். இப்போ என்ன சொல்லி போய் டிவிகேவில் போய் அந்த லேபிளில், அங்கே ஏற்கனவே டிவிகேவில் இவங்க கிட்ட தோத்தவங்க வேற இருப்பாங்க, அவங்க நிலம் என்னன்னு தெரியல. இப்படி மறுபடியும் போய் ஒரு தேர்தலை சந்திச்சு என்னன்னு சொல்லி ஓட்டு கேட்பாங்க. நாங்கள் டிவிகே வந்துட்டோம், எங்களுக்கு விசில் போட்டு போடுன்னா கேட்க போகிறாங்க, அவ்வளோதானா? ஏதோ ஓட்டு போடுறவங்க பூரா எல்லாம் ஏதோ ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில்
ஏன் சார் நீங்கள் பேசாமல் இருக்க மாட்டேங்கிறீங்கன்னு பேச வைக்கிறீங்க. சொல்லுங்க. எந்த வேட்பாளரே தெரியாமல் ஓட்டு போட்டான் விசிலுக்கு. பல மந்திரிகள் நாமினேஷன் போட்டுட்டு ஏடிஎம்களை பேரத்தை பேசி வீட்டுக்கு பணத்தை பொட்டி வாங்கிட்டு போயிட்டான். அதிகாரி கூப்பிட்டாங்க, நீ ஜெயிச்சிருவையா, வந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போ. ஜெயிச்சிருவனா வாடகைக்காரை பிடிச்சி வந்து வாங்கிட்டு போன ஆட்கள் தான் இப்போ மந்திரிகள். குமாரபாளையம் விஜயலட்சுமி உட்பட இப்படி பல பேர். நீங்கள் ஏதோ மக்களெல்லாம் மலையாளிகளை போல கேரளாக்காரை போல, ஏன்டா எந்தடா நீ நாயனை பட்டிட்டு போனேன், எந்த சோதிச்சோ இப்படிலாம் கேட்குறது கேரளாக்காரன். நம்மளால் அப்பா வீட்டுக்கு 100 ரூபா 1000 ரூபா ஏதோ கொடுத்துட்டு போப்பா. அதனால் பெரியார் சொல்கிறது தான், முட்டாள்கள் ஓட்டு போடுகிறார்கள், அயோக்கியர்கள் ஆட்சிக்கு போகிறார்கள். அதனால் விசில் சின்னத்தில் இருந்தாலும் சரி, கயிறு சின்னத்தில் இருந்தாலும் சரி, மக்கள் ஓட்டு போட்டுருவான். இப்போ பெருந்துறை ஜெயக்குமாரெல்லாம் விசில் சின்னத்தில் என்ன ஜெயிச்சிடணும்னு சொல்லிட்டு தெரியுறாரு. விசில் வந்துருச்சு எனக்கு விசில். அப்போ இங்க இந்த விலகுகிறவர்கள் விஜய் கட்சிக்கு வருகிற விசில் சின்னத்துக்கு விருப்பத்தோடு போறாங்க. டிவிக்கு இந்த குதிரை பேரமோ அவங்கள தம் பக்கம் இழுக்கிறதோ அந்த வேலையெல்லாம் செய்யல. இல்ல, இவங்க எல்லாருமே முதல்ல டிவிக்கு போறதுக்காக பேசினதுதான். யாரு? வேலுமணி, சண்முகம், விஜய் பாஸ்கர் சார். அதை ஆதரிக்கிறது சார். இவங்க தான் லீடர் இந்த குரூப்புக்கு. இந்த டிவிக்கு இந்த குழுவுக்கான தலைவர் இவர்கள் தான். ஒட்டுமொத்தமா நாங்க வந்துடுறோம். இல்ல சார், வந்துடுறோம்னு சொன்னாங்க. இவங்களால சிக்கல் வரும்னு ஏன் ஆதவர்ஜினாவுக்கு அன்னைக்கே தெரியலையா? இல்ல, எல்லாமே பட்டால் தானே தெரியும், படுவதற்கு முன்பு தெரியாது. ஓகே, கெட்ட கூடி பட்டால் தான் தெரியும். அது இவங்க என்ன நினைச்சாங்கன்னா 1/3 வந்தா கட்சி 2/3 32 பேர் வந்தா. ஆமா ஆமா, கட்சி தடை சட்டம் கட்டுப்படுத்தாது. இதுதான் இவர்களுடைய சார். 32 வரலன்னு தெரியுது. இவங்க ஃப்ளோர்ல ஏன் சார் ஓட்டு போட்டாங்க? அவசரப்பட்டாங்கல்ல? இல்ல, அவங்களுக்கு அவங்க அதாவது விஜய் தரப்பு எப்படியாவது வெற்றி பெறணும், எந்த வாக்குறுதியை வேணாலும் அள்ளி கொடுத்தாங்க. அப்ப இவர்களுக்கு வேலுமணிக்கெல்லாம் அரசியலே தெரியாது. என்ன இப்படி சொல்றீங்க? அவங்க ஒரு அரசியல் தெரியாது. 1000 தான் அடிச்சு சொல்லுவார். அரசியல் தெரிஞ்சா எடப்பாடி விட்டு வந்திருக்க மாட்டார். அரசியல் தெரிந்திருந்தால் ஓபிஎஸ்சிக்கு அரசியல் தெரியாது. ஓபிஎஸ்சிக்கு அரசியல். அதனாலதான் இப்போ போய் எங்க ஒரு முதலமைச்சராக இருந்தவர் எடப்பாடி மரியாதையை வச்சிருப்பார். யாரு? ஆற்காடு வீராசாமிக்கு தெரிஞ்ச அரசியல 5% கூட வேலுமணிக்கு தெரியாது, ஓபிஎஸ்சிக்கு தெரியாது, சசிகலாவுக்கு தெரியாது. கருணாநிதிட்ட மீறி ஜெயிச்சிட முடியுமா? ஆற்காடு வீராசாமி என்ன பண்ணாரு? கடைசி வரைக்கும் ஆற்காடு ஏற்பாடு இப்படியே வாழ்க்கையை ஓட்டிட்டார். இல்ல சார், நம்ப வச்சு அப்ப ஏமாத்திட்டாங்க. யாரு? டிவிக்கு நம்பவும் வைக்கல, இவர்களை ஏமாத்தவும் இல்லை. இவர்களுடைய அரசியல் அறிவு அவ்வளவுதான் சார். இவங்க என்ன நினைச்சாங்க, இங்க அவ்வளவு பேர் கிளப்பிட்டு போனா அவ்வளவு பேர் அங்க மந்திரியா மந்திரி கனவு இல்லாம தூங்க முடியாமல் வேலுமணி, சண்முகம், விஜயபாஸ்கர் ஒரு வார காலம் தூக்கமே இல்லையா. மந்திரி ஆயிரம் தானே இப்ப கிளப்பிட்டு இந்த பக்கம் போனோம். மந்திரியே ஆக முடியலையே. சண்முகம் மருந்து சாப்பிட்டே இருந்திருக்காரு. மருந்து என்னை இப்படி கவுத்து விட்டானுங்கள. இங்க பசுபதி பூந்து அடிக்கிறான். பசுபதி மாவட்ட செயலாளர் பூந்து அடிக்கிறான். என் நிலைமை இவ்வளவு மோசமா போச்சே. மருந்து சாப்பிட்டே இருந்திருக்காரு, டானிக்க. ஏன்? அவருக்கு கொஞ்சம் லிவர் பிரச்சனை, கொஞ்சம் கிட்னி பிரச்சனை. அதனால மருந்து சாப்பிட்டுட்டே இருந்திருக்காரு. இதுதான் இவர்களுடைய அரசியல். அப்போ எடப்பாடி என்பதை தாண்டி அதிமுக ஒரு ஆலமரம். அதிமுக பல பறவைகள் கூடு கட்டி இருக்கு. பல பறவைகள் முட்டை போட்டு குஞ்சு பொரிச்சு இனப்பெருக்கம் பண்ணிட்டு இருக்கு. அதை விட்டு போலாமா? இல்ல சார், இப்ப வேலுமணியோ, விஜயபாஸ்கரோ, சிவி சண்முகமோ இவங்கெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு. கேபி அன்பழகன், எங்க பாலக்கோடு அன்பழகன் எல்லாம் அவங்களெல்லாம் போய் சபார்டினேட்டா வேலை செய்ய, அவங்களுக்கு கீழே இருக்கிறவருக்கு போயிட்டு அவர் மாவட்ட செயலாளர் நீ கீழே இருந்தா அது நல்லாவா இருக்கு? கூப்பிட்டு அரவணைச்சிக்க வேண்டியதானே, முடிஞ்சிச்சு. அரவணைச்சா எடப்பாடிக்கு பாம்பு வச்சிருவாங்க. எடப்பாடி பாம் எப்ப பாம் வைப்பான்னு தெரியாது. அரசியல் பாம், நான் சொல்றேன் பாம், வன்முறை பாம் இல்ல, அரசியல் பாம். அதாவது எடப்பாடி இத்தனை நாள் தூக்கம் இல்லாமல் தூக்கத்தை தொலைச்சது காரணமே இந்த பாம் கும்பல் தான். என்ன நேரம் அமித்ஷாவுக்கு போன் அடிக்கிறது, இந்த பக்கம் நிர்மலா சீதாராமன் போன் அடிக்கிறது, நட்டாவுக்கு போன் அடிக்கிறது,
செங்கோட்டையில் ஆளை அனுப்பிச்சே வச்சிடறது. இந்த கும்பல் தான். இந்த கும்பலால் தான் அதிமுக கெட்டே போச்சு. இந்த கும்பல் இல்லைன்னா எடப்பாடி பிஜேபியோட சேர்ந்துருக்க மாட்டார். பரவாயில்ல, விஜயால இந்த கும்பலை அனுப்பி விட்டாரு. விஜய் வந்தோன்னையா கிளம்புங்கப்பா, கிளம்புங்க, சீக்கிரமா கிளம்புங்கப்பா. ஏன் அப்பா நமக்கு பிடிச்ச பூடையே முடிஞ்சதுடா. திருப்தி அதிமுக இப்போ தான் கிளீனாக இருக்கு. ஆனா இந்த 25 பேர் பிரிஞ்சதுல எடப்பாடிக்கு உண்மையிலே சந்தோஷம் தான், பெரும் சந்தோஷம். அன்னைக்கு தான் ஒரு பொங்கல் வச்சு கும்மி அடிச்சு ஸ்வீட் சாப்பிடு, ஸ்வீட் எடு, கொண்டாடு. என்ன தொலைஞ்சாலுங்கடா நம்ம பாட்டிங்க. முடிஞ்சதுடா. இன்னையோட போய் திருநள்ளாறு போய் முங்கி குளிச்சு, ராமேஸ்வரம் கடல்ல போய் ஒரு குளிச்சு, அப்பா ராம காப்பாத்துறான்டா என்னைய. திருச்செந்தூர்ல போய் கூட 47 எம்எல்ஏக்கள், அதுல 25 பேர் விஜய்க்கு ஆதரவா ஓட்டு போடுறாங்க. ஒரு வருத்தமோட பக்கத்துல எழுதிட்டே இருந்தாருல, பக்கத்துல ஓஎஸ் மணியா எத்தனை பேர் நம்பர்ஸ் எல்லாம் எழுதியிருந்தாரு. ரொம்ப வருத்தமா இருக்காரு பாவம், அவருக்கு எதிராக இப்படி பண்ணிட்டாங்களேன்னு நான் கூட வருத்தமா பார்த்தேன். சந்தோஷமா இருந்திருக்காரு. சந்தோஷமா இருந்தாரு. இதோட இவனுக்கு கதை முடிஞ்சது. இதோட ஏன் இல்ல, போனவங்களுக்கு மந்திரி கொடுத்திருந்தா அவங்க நல்லா செழிப்பாயிட்டுப்பாங்களா. இப்ப செங்கோட்டையன் ஆயிட்டாருல, நல்லா ஒரு செங்கோட்டையன் ரொம்ப காலமா போய் இருந்தாரு. செங்கோட்டையன் வந்தாரு போனாரு. ஆனா இவர் செங்கோட்டையனை ஆதவ கட்டுப்படுத்துவாரு. ஆனா இவர்கள் ஆதவ கட்டுப்படுத்திடுவாங்க. ஆதரவு லீமா. இப்ப லீமா அந்த ரோஸ் என்ன சொல்லுதான், ஏன்னா பார்ட்டி போட்டு 500 கோடி ரூபாய் கொடுத்தேன். பார்ட்டி போட்டு எடப்பாடி கிட்ட அதை குடியா நான் கிளம்பிடுறேன், நான் மந்திரி ஆவணன் வந்தேன், இங்க எம்எல்ஏவுக்கு 500 கோடியா, எம்எல்ஏ எனக்கு கட்சியே வேண்டாம், நான் ஆளை கூட நான் கிளம்புறேன். ஆமா, எல்லாத்தையும் நடவடிக்கை எடுக்கிறார் எடப்பாடி. லீமா ரோஸ் பக்கமா போல ஏன் 500 கோடி காசை குடியா, நான் கிளம்புறேன், பணத்தை அடிச்சு வையா, சுருக்கு பையன், ஆமா இரும நான் தர்றேன். இப்படி இப்போ இவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன லீமா ரோஸுக்கு நம்பிக்கை கொடுத்தாங்கன்னா, உங்களுக்கு பொதுச் செயலாளர் ஆக்கிற நீங்க இருங்க. யாரு? லீமா ரோஸை. இந்த 25 பேர் வந்தவங்க. ஏன்னா அதிமுக எங்க கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். யாரு? இப்போ எடப்பாடி பொதுச் செயலாளர் முதல்ல இல்ல நான் சொல்றேன் கேளுங்க. எடப்பாடி பொதுச் செயலாளர், அம்மையார் ஜெயலலிதா பொதுச் செயலாளர், எம்ஜிஆர் பொதுச் செயலாளர், இப்போ இந்த பிரிவு, இந்த உடைஞ்சு போன அதிமுகவுக்கு லீமா ரோஸ் பொதுச் செயலாளர். நல்லா மொத்தமாவே கட்சிக்கே பொதுச் செயலாளர் தம்மா வந்தது. ஓ அப்படின்னு தான் வந்தாங்க. ஆமா அப்படிதான் வந்தது. வேலுமணி தரப்பு சொன்னதை, அம்மா நீங்க பொதுச் செயலாளர், நீங்க தான், நான் தலைமை நிலை செயலாளர், இப்படித்தான் வந்தது. என்ன முடிவு பண்ணாங்க, எடப்பாடியை வெளியே அனுப்பிச்சிடலாம். பொதுக்குழு உறுப்பினர்கள் பூரா 2500 பேருக்கு ஆளுக்கு 1 லட்ச ரூபா கொடுத்தா 1 லட்சத்தை வாங்கிட்டு ஏற கிளம்பி 2500 வந்துடுவான். பொதுக்குழு தீர்மானத்துப்படி எடப்பாடி நீக்கப்பட்டார், லீமா ரோஸ் பதவியில் உட்கார வைக்கப்பட்டார். அப்போ இப்படி ஒரு திட்டம். இது அதிமுக தொண்டை, கீழே இருக்கிற தொண்டை 25% இன்னைக்கு வரைக்கும் அதிமுகவுக்கு ஓட்டு இருக்கு. பாஜக ஓட்டு போடல. மயிலாப்பூர் மாம்பழம் இருக்கு பூரா தாவேக போட்டாங்க, எல்லாம் தெரிஞ்சிச்சு. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் 3% அப்படியே தாவேக பக்கம் போயிட்டாங்க. அன்புமணி கும்பலும் தாவேக பக்கம் போயிடுச்சு, அங்கேயும் ஓட்டு இல்லை. ஆக எடப்பாடி அதிமுக ஓட்டு தான் 25% ஓட்டு தான் இன்று வரை எடப்பாடி தக்க வைத்துக் கொண்டு இருக்கிறார். திமுக 25% ஓட்டை தக்க வச்சிருக்கு, 15% புட்டு போயிடுச்சு. கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ், முஸ்லீம், கிறிஸ்துவர்கள் எல்லாம் போயிட்டாங்க. இப்போ இருக்கிறது குடும்ப கனிமொழி, உதயநிதி, துர்காம்மா, இவங்க தான். கைல்வெளி கிளம்பி அங்கே போயிடுச்சு. யாரு? அழகிரி பொண்ணு கைல்வெளி எங்கே போயிடுச்சு, விஜய் பார்க்க போயிடுச்சு. ஆக மொத்தம் இப்போ திமுக ஒரு சீமா கட்சி மாதிரி ஆயிப்போச்சு. அவ்வளவுதாங்க, உண்மை சொல்றேன் சார். ஏங்க திமுக இதை விட பல முறை வீழ்ந்து வந்து இல்ல, இனி வீழவே, இனி பட்ட மரம் என்னைக்கு துளிர்த்ததாக வரலாறு இல்லை. மரம் பட்டு போச்சு சார். பருதி இளம்பருதியும் கலைஞர் கருணாநிதி, அதெல்லாம் அந்த காலம் வேற. அந்த அன்னைக்கு தாவேக்கா இல்ல, தாவேக்கா 1.5 கோடி ஓட்டு அப்படியே பிரிச்சு போயிருக்கு பாத்தீங்களா. ஆமா, 1.5 கோடி ஓட்டு அன்னைக்கெல்லாம் யாரும் பிரிக்கல. இன்னைக்கும் எதிர்கட்சி திமுக தான் சார். திமுக தான். ஆனால் மக்கள் ஆதரவு பெற்ற கட்சி, பிரதான எதிர்கட்சி அதிமுக தான். இத்தனை சுக்கா உடைஞ்சாலும் 20% ஓட்டை காமிக்க சொல்லுங்க, திமுகவை காமிக்க சொல்லுங்க. பாதிய சிறுத்தை பிடிக்கிட்டு போயிடுச்சு, பாதிக்கு கிறிஸ்தவர்கள் பிடிக்கிட்டு போயிட்டாங்க, கம்யூனிஸ்ட். ஏன் வைக்க போகாம இருக்கான உதயசூரியன் ஜெயிச்சார். ஏன்னா கடைசி காலத்துல தலைவர் இப்படியாடா வரணும். உதயசூரியனை ஒழிக்கிறக்கா கிளம்பி நான் கடைசி நேரத்தோட ஒழிக்க முடியலையே. பம்பரத்தில் இருந்தாருன்னா பம்பர் விட்டுருப்பாரு. இப்போ சாட்டையில் விஜய் ஜெயிப்பாருன்னு எனக்கு முன்னாடியே தெரியும்ன்றாரு. ஆமா, இப்பதான் சொல்றாரு. வீட்டுக்கு போனோடனையும் இவனுங்கெல்லாம் உங்க கட்சி, அப்ப உங்க கட்சி யாருங்க?
அவர் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் இவன் உங்க கட்சி இவன் உங்க எல்லா விசிலுக்கு தான் ஓட்டு ஓட்டு போட்டாங்க. போட்டாங்க. அப்போ நீங்க எதுக்கு ஓட்டு போட்டீங்க? எனக்கே தெரியலப்பா எது. இப்படி அவர் நிலைமை ஆகிப்போச்சு. அதனால திமுகவினுடைய வாக்கு சதவீதம் கிறித்துவ வாக்கு, தலித்து வாக்கு, கம்யூனிஸ்ட் எல்லாம் போன பிறகு 25% 15 குறைச்சிங்கன்னா எவ்வளோ இருக்கு? 10. அதுதான் சீமானுக்கு 8 முதல்ல, இவருக்கு திமுக 10. இதுதான் இன்னைக்கு பார்க்கலாம். அதெல்லாம் 31ல தெரிஞ்சிடும். நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க, ரொம்ப அவசரப்படுறீங்க. இல்லை பல அரசியல் கணக்குகளை போட்டு பார்த்ததுல அப்படித்தான் தெரியுது. சரி. அண்ணாமலை புது கட்சி செய்திகள் பெருசா வந்துட்டே இருக்குது. இன்னைக்கு வேற மத்திய அரசுக்கு எதிராக ஒரு கருத்தும் சொல்லியிருக்காரு. அது மத்திய அரசுக்கு எதிரான கருத்து மாதிரி தான் தெரியுது. மும்மொழி கொள்கையை ஏன் வந்து கொண்டு வரீங்க, இம்ப்ளிமெண்ட், இந்த சிபிஎஸ்இ விஷயத்துல அவர் பேசுறாருன்னு நினைக்கிறேன். அதை வேண்டாம், ஏன் எங்க தமிழக மாணவர்கள் மேல நீங்க திணிக்க பாக்குறீங்கன்றாரு. இந்த கருத்தே பிஜேபிக்கு எதிரான கருத்து போல பார்க்கப்படுகிறது. உங்க பார்வையில் அப்படி பிஜேபிக்கு எதிரான மனநிலைக்கு போயிட்டாரா? இங்க பிஜேபி நீ வராதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. அப்போ இதுல போய் மாநில தலைவர் வாங்கி என்ன பண்றது? அதனால நாமே ஒரு கட்சி ஆரம்பிச்சிருவோம், தமிழ் தேசிய கட்சி, தமிழர்களுக்கான கட்சி. இது தேவைப்படுது. இங்க திராவிட இயக்கம் முடிஞ்சு போச்சு. திராவிட இயக்கம் முற்றுப்பட்டு விட்டது. திமுக முற்றுப்பட்டாலும் திராவிட இயக்கம் முடிஞ்சு போச்சு அர்த்தம். அப்போ விஜய்க்கு போட்டியா ஒரு இளைஞனால் கட்சி ஆரம்பிக்கப்பட வேண்டும். அந்த கட்சி தான் அண்ணாமலை நீண்ட காலமா அப்படி திட்டத்தில் இருக்காரு. சரி, ஒரு கட்சி ஆரம்பிக்கணும், தமிழர்களுக்கான ஒரு கட்சியே இல்லையே. சீமான் எங்க அண்ணன் இருக்காருல்ல, அவரு தான் அடுத்தது 31ல் 2% வந்துடுவார். 7 3 ஆகி 3 2 ஆகி 1 ஆகி அவர் மட்டும் தலைவராக இருப்பார். வைகோ அடுத்த வைகோ அவர் தான். அடுத்த வைகோ. ஆமாம், விஜய் வீடு போய் இவர் விஜய் ஓட்டு போய் அப்போ யார் ஓட்டு போட்டா ஏனி அதெல்லாம் எவனே தெரியல. வைகோ கதை தான். அடுத்த வைகோ சீமான் தான், எழுதி வச்சுங்க. இப்போ இந்த சூழலில் அண்ணாமலை ஒரு வலுவாக அரசியல் பண்ணக்கூடிய ஒரு தலைவர். அண்ணாமலை அதாவது தமிழ் தேசிய அரசியல் பண்ண, அவர் தமிழ் தேசிய அரசியலே தெரியாது. இல்லை சார், அவரு மோடி ஃபாலோவர். ஆமாம், மோடியால் ஈர்க்கப்பட்டு தான் அரசியலுக்கு வந்தேன்னு சொன்னவர். மோடியை அம்போன்னு விட்டுட்டு இல்லை மோடிக்கு எதிராக ஒரு அரசியல் கட்சி தொடங்கினா அதை பிஜேபி எப்படி சும்மா ரசிக்குமா என்ன? இதை எப்படி விட்டுருவாங்க? தமிழ்நாட்டில் பிஜேபி எது செஞ்சாலும் ரசிக்காது. ஆமாம், தமிழ்நாட்டில் இப்போ விஜய் கட்சியை ஆரம்பித்த உடனே காங்கிரஸில் போய் சேர்ந்துட்டார். காங்கிரஸில் போய் சேர்ந்துட்டார். அதனால தமிழ்நாட்டில் பாஜக இனிமேல் திரும்பியே பார்க்காதா? கண்டிப்பாக பார்க்காது சார். வெஸ்ட் பெங்கால பிடிச்சிட்டாங்க சார். ஆமாம், அடுத்து அவங்க ரேடாரில் தமிழ்நாடு தான் இருக்கு. எப்படி சும்மா அது வாய்ப்பே இல்லை. இங்கே வெஸ்ட் பெங்காலில் இந்து முஸ்லீம் ஆதரவா எதிராக, முஸ்லீம்களுக்கு எதிராக பாஜக, முஸ்லீம்களுக்கு ஆதரவா மம்தா. இப்போ பெரும்பான்மையான இந்து மத துவேஷத்தை உருவாக்கின காரணத்தினால மம்தாங்க காலி. தமிழ்நாட்டில் அதுக்கு வாய்ப்பே இல்லை. தமிழ்நாட்டில் இந்து, முஸ்லீம், கிறிஸ்துவன், தலித் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிற மாநிலம். பாஜக எத்தனை பல்ட்டி அடித்தாலும் தமிழ்நாட்டில் வாய்ப்பே இல்லை. அதனால தான் அண்ணாமலை தனியார் ரூட்டை போட்டு இங்க தமிழர்களுக்கான அரசியல். விஜய்க்கு எதிர்கட்சியே இல்லை. விஜய்க்கு எதிர்கட்சியா? ஆமா, உதயநிதி ஸ்டாலின் பார்த்து பாரு. உதயநிதி பொது வாக்கெடுப்பு நடக்கிற பொழுது நைஸா நிலவி போனது பாத்தீங்களா? வெளிநடப்பு பண்ணிக்கிறேன். அதான் பேரு கம்பீரமா வெளிநடப்பு பண்றது. இல்ல எப்படி நீங்க வின் பண்ண போறீங்க, நான் போறேன்னு சொல்லிட்டு தான் போனாரு. ஆமா, இப்போ நான் இனிமேல் நிரந்தரமா வரவே மாட்டேன், நான் நிரந்தரமா வீட்டுக்கு போயிடறேன்னு போயிட்டாரு. இதுதான் இப்போ இந்த ஆட்சி ஏறக்குறைய 5ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு தேதி 25, 20 நாள் விஜய்க்கு எல்லா கதையும் தெரியும், உதயநிதிக்கு எல்லா கதையும் தெரியும். 2 பேருமே நான் உன்னை பற்றி பேச மாட்டேன், நீ என்னை பற்றி பேச மாட்டேன். 2 பேருமே அதுதான் வீட்டில் போய் யார் இருக்கக்கூடாது, எல்லாம் துறைமுருகன் கட்டி விட்ருங்க, பெரிய சேப் யார் இருக்கக்கூடாது, அப்பா மகன் நான் மட்டும் வருவேன், நமக்குள்ள ஒரு டீலிங்கை போட்டுக்கும். இந்த டீலிங் தான் உன்னை பற்றி நான் பேசாத, என்னை பற்றி நீ பேசாத. சரி, நீ முன்னாள் ஊழல், நான் இந்நாள் ஊழல். அதுதான் இப்போ நடந்தது. இப்போ திமுக கடூரமா எந்திரிச்சிருக்கணும். மின்வெட்டு நடக்குது, தனியாருக்கு கொடுக்கலாம்னு ப்ராசஸ் ஓடிட்டு இருக்கு. யாருக்கு? அதானிக்கு கொடுக்கலான்னு, டெல்லி அதானிக்கு, பம்பாயில் இபி டாட்டாவுக்கு. தமிழ்நாட்டில் 60,000 கோடி வர்த்தகம், இதை தனியார் கொடுக்கலாம்னு ப்ராசஸ் ஓடிட்டு இருக்கு. ஓகே, இந்த ப்ராசஸை இன்னைக்கு வரைக்கும் என்ன மின்வெட்டு 12,000 14,000 மெகாவாட்டு ஜெயலலிதா காலத்தில் தனியாருக்கெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு அந்த அம்மா மின்சார வாரியத்தை டெவலப் பண்ணி மின்வெட்டை இல்லாமல் பண்ணிச்சு. அது போன்ற திட்டம் இருக்கா? இல்லை நீங்கள் தனியார் கொடுக்க போகிறீங்களா?
இதை எதிர்க்கட்சி சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஆமா, மூச்சே விடலை. அதுக்கு தான் அண்ணாமலை தான் வருவார் அப்போ. அண்ணாமலை டிவிகே ஃபைல்ஸ் 1, டிவிகே ஃபைல்ஸ் 2. ஏங்க அது டிஎம்கே ஃபைல்ஸ். டிவிகே நான் சொல்லு சார் டிவிகே 15 நாள் தாங்க ஆகுது. 15 நாள்ல ஃபைல்ஸ் ஓப்பன் தான். 15 நாள்லயே ஃபைல்ஸ் ஓப்பன் தான். ஐயா டிஎம்கே ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணி ஒரு 7000 கோடி வெளிநாடுகளில் பத்திரமா இருக்கு அண்ணாமலைக்கு. இப்போ நல்ல வியாபாரம் தமிழ்நாட்டில். இப்போ டிவிக்கு ஃபைல்ஸ் குழப்பம்னா அப்போ ஒன்றும் பிரச்சனை பண்ணாத, உனக்கு வர்றது வந்துகிட்டே இருக்கும். உனக்கு வருவது நீங்கள் பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன் நடக்கும். பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷனில் ஜெயிச்சிருவாங்க. திமுக 2, அதிமுக 2, காங்கிரஸ் 2, கம்யூனிஸ்ட் 2, பிசிகா 2. முதல் கூட்டமே அப்போ பிரச்சனை நமக்குள்ளே அடிதடி போட்டுக்க வேண்டாம். எவ்வளோ வருதோ கமிஷன் நம்ம பங்கி வச்சுக்குவோம். ஆளு போய் வர்றதை போய் ஷேர் பண்ணிக்குவோம்ப்பா. அதனால் நீயும் கொஞ்சம் செலவு பண்ணியிருக்கேன், நானும் செலவு பண்ணியிருக்கேன், நீயும் செலவு பண்ணியிருக்கேன். வர்றதை கொஞ்சம் சேர்த்திட்டு போயிட்டே ஷேர் பண்ணிப்போம். போயிட்டு எதுக்கு சண்டை போட்டு இதெல்லாம் எதுக்கு? என்ன சொல்கிற? சரி இப்போ எவ்வளோ கிடைக்கும்? சரி டேய் கொண்டா ஆளுக்கு இதுதான் இப்போ அங்கே பஞ்சாயத்து போர்டு அப்படி தான் நடக்குது, கார்பரேஷன் அப்படி தான் நடக்குது. இப்போ தமிழ்நாட்டு அரசியல் பஞ்சாயத்து முதல் பாராளுமன்றம் வரை இதுதான் இதுதான் இந்திய அரசியல் சட்டமே இதுதான். நீங்கள் 25 லட்சம் பேர் நீட் எழுதியிருக்காங்க குழந்தை குட்டியெல்லாம். அதை நடத்த முடியாத ஒரு கேவலமான நாடு இந்தியா. 25 லட்சம் குழந்தைங்க என்ன பாடுபட்டுருக்கும் சொல்லுங்கள். ராத்திரி பகலாக படித்து +2 முடித்து 12, 5, 17 வயது 25 லட்சம் குழந்தைங்க எழுதியிருக்கு. அவன் அப்பா அத்தா என்ன கஷ்டப்பட்டுருப்பான். பேப்பர் லீக் ஆகி போச்சு, மறுபடியும் எழுதுனா இதுக்கு ஒரு பாராளுமன்றம், சட்டமன்றம், மேலவை, கீழவை, ஜனநாயகம், எவ்வளோ பெரிய செட்டப் இந்த நாடு. ஒரு பரீட்சையை, ஒரு மருத்துவ பரீட்சையை கண்காணிக்க முடியலனா வெக்கமேலி காரி துப்ப மாட்டானா? ஐரோப்பா நாடு துப்ப மாட்டானா? சட்டத்தை ஒரு லண்டன், பிரிட்டன் வந்து எதுவுமே விளையில ஒரு நாடு எதுக்குள்ள இருக்கு? பிரிட்ஜு ஐஸ் பெட்டிகள் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அங்கே என்ன அந்த நாட்டுடைய வளம் என்ன? உலகத்தில் இருக்கிற அத்தனை மல்டிநேஷனல் கம்பெனி, கார்பரேட் கம்பெனி பூரா அங்கே தான் ஆஃபீஸ் வச்சிருக்கான். போகும்போது 1 லட்சம் கோடியோட போகிறான். 1 லட்சம் கோடி, நீ 1 லட்சம் கோடி, நான் 1 லட்சம், 2 பேரும் எக்ரிமெண்ட் போடுவோம். எந்த நாட்டு சட்டப்படி? பிரிட்டன் சட்டப்படி. இந்திய சட்டப்படினா ஜட்ஜை மொத்தமாக வாங்கிடுவான். அங்கே 1 லட்சம் கோடி. எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய கார்பரேட் கம்பெனிகள் பூரா அங்கே தான். எத்தனை லட்சம் கோடி டர்ன் ஓவர் ஆகுது. ஏதாவது சின்ன தப்பு நடந்திருக்குமா? நான் லண்டனில் பார்த்தேன். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு ட்ராம் எலக்ட்ரிக் வண்டியில் வந்து பைய தூக்கி நடந்து போகிறார். நம்ம நாட்டில் நடக்குமா? சட்டம்னா சட்டம் தான், யாராக இருந்தாலும் சட்டம் தான். கல்லூரி முடிச்சுட்டு எல்லாமே எங்கே போகணும்? இராணுவத்துக்கு போகணும். ஒழுக்கத்தை கற்றுக்கூடா. குயின் பைய பேரம் பேச்சு எல்லாம் எங்கே போகணும்? இராணுவத்துக்கு. அது நாடா? இது நாடா சொல்லுங்க. அப்போ இங்கே சட்டம் என்பதை சட்டம் போட்டவனே மதிக்கிறது. ஸோ அண்ணாமலை இப்போ கட்சி தொடங்குறாரு. அப்போ முடிவு பண்ணிட்டார். அதனால ஆரம்பிச்சு 15 நாள் ஆட்டம் ஆரம்பம். கண்டிப்பா அது செய்யறதுக்கு முடிவு பண்ணி தான் அரசியலுக்கு வருவார். அது செய்ய முடியலனா ஓரமா இருப்பார். ஏன்னா அண்ணாமலையை டக்குன்னு கை வச்சு தூக்கி புழலுக்குள்ள அனுப்ப முடியாது. ஒரு பெரிய லீகல் டீமோட தான் வருவார். ஏன்னா 7000 கோடி கட்சி நடத்துற 7000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டோட தான் வராது. எவ்வளவு? 7000 கோடி. திமுக அடிச்ச காசு இருக்கு. திமுக எதிர்கட்சி பண்ணாதுன்னு தெரிய அவருக்கு. அதிமுக எதிர்கட்சி பண்ணாதுன்னு தெரிய அவருக்கு. அப்போ எதிர்கட்சிக்கான இடம் காலியா இருக்கு. அதனாலதான் அண்ணாமலை வர்றாரு. அண்ணாமலை வர்சஸ் விஜய் அதிரடி. இனி வர்ற நாட்கள் அது. ஆமா ஆமா ஆமா. ஏன்னா அண்ணாமலைக்கு இருக்கிற கட்சி உதயநிதிக்கு இல்லை. சோமா சென்டர் டவுசர் பாய்ஸ் கும்பல் அங்கதான் போய் செட்டில் ஆயிடுவார். எங்க இங்க என்ன எடப்பாடி தரப்பு வேலுமணி இப்போ அந்த மாதிரி டீம் எல்லாம் இல்லையே சார். அந்த மாதிரி இருக்கா என்ன? சோமர் செட் அதெல்லாம் எல்லாரும் செட்டில் ஆயிட்டானுங்க. அவ்வளவு முடிஞ்சு போய் இப்போ அஜய் வாண்டையார், சரவண, செங்கோட்டை பையன் கதிர், லீலா பேலஸ் ரூம் போட்டு டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கு. அந்த பேரே சொல்றேன். யாரு? லீலா பேலஸ்ல அஜய் வாண்டையாருடைய கும்பல் பேரு சரவணன். போட்டா இருக்க காமிக்கிட்டுமா? வேணாம். இல்ல பையன் கதிர் எல்லாம் செங்கோட்டை சென் கதிர் செங்ஸ் லீலா பேலஸ்ல. இப்ப பழைய பினாமி சண்முகவேல் வந்துட்டார். வந்து எங்கெங்க அனாதீன இடம் இருக்கு
ஒரு 5000 ஏக்கர். ம். எங்க எது அனாதியான அனாதீனம். அந்த இடத்த பூரா ம். இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு ஆட்டையை போடுறதுக்கு லிஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. எல்லா டிஆர்ஓவுக்கும் உத்தரவு போயிடுச்சு. ம். யார் அந்த சண்முகவேலு? ம். இந்த சண்முகவேல் யாருன்னா ம். திமுக ஆட்சியில் அன்பிஸ் மகேஷ் பொய்யாமொழிகிட்டே பிஏ. ம். அங்கேருந்து பள்ளி கல்வித்துறையில் கூடியாக அடித்த இந்த சண்முகவேல் இப்போ யார்கிட்ட இருக்காரு? ம். செங்கோட்டைக்கிட்ட இருக்காரு. அதுக்கு முந்தி எங்கே இருந்தார்? திமுகவுக்கு முந்தி அண்ணா திமுகவில் செங்கோட்டைக்கிட்ட இருந்தார். அவரு தான் செங்கோட்டையனுடைய பினாமி சண்முகவேலு. ம். எடப்பாடி காசு வேணுமா? ஏப்பா சண்முகவேலு ஒரு 500 கோடி எடுத்துட்டு வா. யாரு? ம். எடப்பாடியே கடன் வாங்குறவர் தான் சண்முகவேலு. ஆ. இப்போ சண்முகவேலு செங்கோட்டைக்கிட்ட வந்து ம். ஒரு 500 ஏக்கர் ஒரு 5000 கோடி இப்போ ப்ராசஸ் ஓடிட்டு இருக்கு. இதெல்லாம் லட்டு மாதிரி யாருக்கு? அண்ணாமலைக்கு லட்டு மாதிரி. டிவிக்கு ஃபைல்ஸ் 1 ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஓ. இதுதான் ஃபைல்ஸ் 1. இதான் ஃபைல்ஸ் 1. இனி ஃபைல்ஸ் 2, ஃபைல்ஸ் 3. இனி அண்ணாமலை ஆட்டம் ஆரம்பிச்சுன்னா தமிழ்நாட்டு அரசியல் அப்போ தான் சூடு பிடிக்கும். இதை உதயநிதியும் செய்ய மாட்டார், எடப்பாடியும் செய்ய மாட்டார். பார்க்கலாம் சார் என்ன நடக்குதுன்னு. நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, மக்கள்கிட்ட கொடுப்போம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி பாண்டியன் சார். நன்றி, வணக்கம்.